அப்படியே பார்க்காததை பார்த்தா மாதிரியும் நடக்காததை நடந்த மாதிரியும் அடிச்சு விடுவாங்க பாரு. தனுசு லக்னத்துக்கு ரெண்டுக்குரிய வக்ரமாயிட்டா உணவு பழக்க வழக்கத்தையும் உணவு பழக்க வழக்கம் மற்றும் பேசுகின்ற பேச்சிலே இருக்கக்கூடிய கனிவான வார்த்தைகளையும் எப்போ மாற்றிக்கிறாங்களோ அன்னைக்கு இவர்களுக்கு மிகப்பெரிய ராஜ யோகம் கிட்டும். சனி வக்ரமாகி 2ல் உட்காந்துருச்சுன்னா வக்ரமான சனி லக்னத்தை பார்க்கும் ரிவர்ஸில் வாய் தான் பிரச்சனை, இல்லை 2க்குரிய வக்ரமானாலும் வாய் தான் பிரச்சனை. தனுசு லக்னத்துக்கு 2க்குரிய சனி வக்ரானா வாய் மட்டுமே தான் பிரச்சனை. ரெட்ரோ ஆன்மீகம் நேயர்களுக்கு வணக்கம். நான் கலைப்ரியா பழனி. இன்னைக்கு நம்ம யார் கூட பேச போறோம் அப்படின்னா சம்பத் சுப்பிரமணியம் அவர்கள் கூட தான் பேச போறோம். வணக்கம் சார். வணக்கம் மேடம். எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கேன். ரொம்ப சந்தோஷம் சார். பொதுவாவே இந்த சனி வக்ரம் ஆயிட்டாரு, குரு வக்ரம் ஆயிட்டாரு அப்படின்னு நம்ம வார்த்தை மூலமா கேட்டுருவோம். ஆனா எதனால வக்ரமானாரு, வக்ரம்னா என்ன அப்படின்னே புரியாம பல விதமான வீடியோஸ்களை பார்த்துட்டு நமக்கு இது நடந்துருச்சா அது நடந்துருச்சான்ற ஒரு முடிவுக்கு நம்மளே வந்துருவோம். முதல்ல இந்த சனி வக்ரம்னா என்ன சார்? சனி வக்ரம் அப்படின்னா அதாவது சூரியன் அப்படின்ற ஒரு கிரகத்தில இடமிருந்து 5, 6, 7, 8, 9ஆம் இடத்துல சனி இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். அவங்க எல்லாருக்குமே சனி வக்ரம். அதாவது சூரியன் அப்படின்னா பாஸ், சனினா வேலை செய்யறவர். சூரியனும் சனியும் லாங் டிஸ்டன்ஸ்ல இருக்காங்கன்னு வச்சுக்கோங்களேன். நம்ம ஓனர் இல்லாத இடத்துல நம்ம எப்படி இருப்போம்? ஜாலியா இருப்போம், நிம்மதியா இருப்போம், நம்ம இஷ்டப்பட்டதை செய்வோம், வேலை கரெக்டா செய்ய மாட்டோம். ஏன்னா லாங்ல இருக்காரு. இப்போ பாஸ் கம்பெனிக்குள்ள வந்துட்டாரு, நம்ம எப்படி இருப்போம்? கொஞ்சம் ஸ்ட்ரிக்டா இருப்போம், அடக்கம், அமைதி, ஒரு பயம், வேலை செய்யற மாதிரி ஒரு பாவனை. இதுதான் சனி. சனி வக்ரம்னா அவங்க ஜாதகத்துல சனியும் சூரியனும் லாங்கா இருக்கு. சனி வக்ரம்னா சூரியனுக்கு பக்கத்துல இருக்குன்னு அர்த்தம். அப்ப பாஸ் பக்கத்துல இருந்தா அந்த மனிதர் எப்படி இருப்பார்? அந்த பாஸுக்கு கட்டுப்பட்டு நடப்பார். தூரம் இருந்தா நிறைய தவறு செய்வார். ஏன்னா பாஸ் தான் ஊர்ல இருக்காரு, நமக்கு பார்க்க மாட்டாரு, தவறு செய்வார், அவ்வளவுதான். அப்போ உங்க ஒரு ஜாதகத்தில் சூரியன் இருக்கும் இடத்திலிருந்து 5, 6, 7, 8, 9 ஆகிய இடங்களில் சனி இருந்தால் அது வக்ரம் என எடுத்துக்கொள்ள வேண்டும். அந்த வக்ரமான சனி நிறைய தவறுகளை செய்யக்கூடிய சுச்சுவேஷன்களை கிரியேட் பண்ணும். அதை தாண்டி உங்களுடைய வாழ்க்கை நல்லா இருக்கும். அதுதான் சனி வக்ரம் நம்ம சொல்றோம். இப்போ நிறைய பேர் இருந்தா கூட ஒருத்தருக்கு சனி வக்ரம் இருக்கு, இன்னொருத்தவங்களுக்கு சனி வக்ரம் இல்லைன்றது எப்படி சார் கண்டுபிடிக்கிறது? அவங்களுடைய ஜாதகத்துல சூரியன் இருக்கும் இடத்தில் இருந்து 5, 6, 7, 8, 9ல சனி இருந்தா வக்ரம் எடுத்துக்கணும். ஒவ்வொரு வருஷத்துக்கும் 5 மாதங்கள் சனி வக்ரம் அடைவார். தெரிஞ்சுக்கலாம். அதே மாதிரி சனிக்கு பக்கத்துல பிராக்கெட் போட்டிருக்கும் வக்ரம் அப்படின்னு, அதை பார்த்து தெரிஞ்சுக்கலாம். 12 லக்னத்துக்கும் சனி வக்ரமா இருந்தா என்னெல்லாம் பண்ணுவாரு அப்படிங்கறத பார்க்கலாம் சார். தனுசு லக்னத்துல பிறந்த ஒருத்தருக்கு சனி வக்ரம் ஆயிட்டாரு அப்படின்னா என்னெல்லாம் பண்ணுவாரு சார்? பொய்ய தவிர இவங்க உண்மையை பேசுறது ரொம்ப கஷ்டம். பொய் தான் பேசுவாங்க. தயவு செஞ்சு இவங்களாம் அட்வொகேட் ஆயிடலாம், இல்லை கட்சிக்கார ஆயிடுங்க, இல்லை ப்ரெஸ்ஸு மீடியா துறையில போயிடுங்க. ஏன்னா 2க்குரிய வக்ரம். அப்படியே பார்க்காததை பார்த்தா மாதிரியும் நடக்காததை நடந்த மாதிரியும் அடிச்சு விடுவாங்க பாரு. தனுசு லக்னத்துக்கு 2க்குரிய வக்ரம் ஆயிட்டா நேத்தான் இவர் ஃபோன் பண்ணாருங்க, நம்ம இவர் சிஎம் கூப்பிட்டாரு. சரி நான் தான் கொஞ்சம் வேலையா இருக்கேன்ட்டு அப்படி அந்த மாதிரி பேசுவான். நம்புற மாதிரியா இருக்கும். நிஜமா பேசுனாங்களா அப்படின்னே கேட்டுருவாங்க. நம்மளுக்கே ஒரு உண்மையா இருக்குமோ அப்படின்ற லெவலுக்கு யோசிக்கிறோம். நல்லா புரிஞ்சுக்கணும். தனுசு லக்னமா இருந்து சனி வக்ரமா இருந்தா உடனே கமெண்ட்ல வந்துடுவாங்க, சார் நான் தனுசு ராசி, மூல நட்சத்திரம், நான் புராட நட்சத்திரம், எனக்கு வக்ரம் என்றால் என்ன? இதை கற்றுக்குங்கம்மா. எவ்வளோ வீடியோ கத்தின்னு இருக்கேன், 4 வருஷமா வீடியோ போட்டுட்ருக்கேன். கொஞ்சம் பாருங்கள். வீடியோ பேசி 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 நாங்களே 90 டிகிரிலேருந்து 60 டிகிரிக்கு வந்துட்டோம். அப்படியே கொஞ்சம் பாருங்கள், சப்போர்ட் பண்ணுங்கள். நீங்களும் சில விஷயத்தை தெரிஞ்சுக்கணுன்ட்டு தான் எவ்வளோ வீடியோ பேசியிருக்கோம். ஒரே வீடியோவில் வந்துட்டு கண்டினியூட்டி தெரியாத நீங்கள் கேள்வி கேட்டிங்கன்னா நாங்கள் எப்படி பதில் சொல்கிறது? கண்டிப்பாக சார். இவர்கள் பேச்சை மாற்றிக்கொள்ள வேண்டும். உணவு பழக்க வழக்கங்கள், ஆல்கஹால் பழக்கங்கள்லாம் இருந்தால் விட்டுன்னு தான் சொல்லப்போம். ஏன்னா 2க்குரிய வக்ரம். தவறாக பேசுவது, தவறான உணவுகளை உட்கொள்வது, இதெல்லாம் அவங்க இயற்கையாகவே பண்ணுவாங்க. அதுதான் பெரிய டிராபேக். பெரிய டிராபேக். அதை எப்படி இவங்க தனுசு லக்னத்தை பொறுத்த வரைக்கும் உணவு பழக்க வழக்கம் மற்றும் பேசுகின்ற பேச்சிலே இருக்கக்கூடிய கனிவான வார்த்தைகளையும் எப்போ மாற்றிக்கிறாங்களோ அன்னைக்கு இவர்களுக்கு மிகப்பெரிய ராஜ யோகம் கிட்டும். ராஜயோகமே கிட்டும். பேசுகிற வார்த்தைகள் மாற்றணும். தனுசு லக்னக்காரன் வாயை திறந்தாலே இங்கிலீஷ் வேர்டு தான் ஃபர்ஸ்ட் வரும். செக் பண்ணி பாருங்களேன். சீரியஸாக இதெல்லாம் உண்மை, 100% உண்மை.
வாயை திறந்தாலே ஃபர்ஸ்ட் ஆங்கில வார்த்தைகள் தான் பேசுவாங்க. அந்த மாதிரியான தனுசு ராசிக்கும் கூட கொஞ்சம் பொருந்தும் ரொம்ப சொல்ல முடியும். ஆனா தனுசு லக்னம்க்கு தான் இது வந்து பயங்கரமா பர்ஃபெக்ட் மேட்ச் ஆகும். தனுசு லக்னமா இருந்து 2 குரியன் வக்ரம் ஆயிட்டா முடிச்சு அவ்வளவுதான். அதனால உங்களுக்கு பிரச்சனை எதிரியே உங்க வாய் தான். 2 குரியன் வக்ரம் ஆயிட்டா இல்ல சனி வக்ரமாயி 2ல இருந்து உட்காந்தாலும் வாய் தான் பிரச்சனை. எல்லாமே வாய் தான் பிரச்சனை. எந்த லக்னமா வேணாலும் இருங்க, சனி வக்ரமாயி 2ல உட்காந்துருச்சுன்னா வக்ரமான சனி லக்னத்தை பார்க்கும் ரிவர்ஸ்ல, வாய் தான் பிரச்சனை. இல்ல 2 வக்ரமானாலும் வாய் தான் பிரச்சனை. தனுசு லக்னத்துக்கு 2 சனி வக்ரானா வாய் மட்டுமே தான் பிரச்சனை. வாய் தான் பிரச்சனை, வாய் தான் பிரச்சனை, வாய் மட்டுமே பிரச்சனை தனுசு லக்னத்துக்கு. எஸ் 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 அதுதான் உண்மை. மௌனத்தை கடைபிடிச்சால் ஜெயிக்கலாம். நான் ஒரு விஷயம் சொல்றேன், நம்மளால எது செய்ய முடியாதோ அதை செஞ்சுட்டா நம்ம ஜெயிச்சிடலாம். ஆனால் நம்ம அதை மட்டும் தான் செய்ய மாட்டோம். இறைவன் அப்படி தான் வந்து டிசைன் பண்ணி வச்சிருக்காரு நம்மள. இறைவனுடைய டிசைன் அதுதான். கண்டிப்பா சார். ஸோ சின்ன வயசுல நீங்க எந்தெந்த பொருளெல்லாம் ரொம்ப அவாய்ட் பண்ணி சாப்பிடாம அவாய்ட் பண்றீங்களோ ஃபியூச்சர்ல நீங்க அந்த பொருளை சாப்பிட்டே ஆகணும்னு டாக்டர் உங்களுக்கு சொல்லுவார். ஒரு கட்டாயமா மாறி போயிடும். நீங்க எந்த பொருளை ரொம்ப விரும்பி சாப்பிட்றீங்களோ டாக்டர் அந்த பொருளையே சாப்பிடக்கூடாதுன்றார். நீங்கள் ரொம்ப உருளைக்கிழங்கு அதிகமாக விரும்பி சாப்பிட்றீங்கன்னு வைங்க, கண்டிப்பாக உங்களுக்கு சுகரோ இல்லை கேஸ்ட்ரிக் பிரச்சனையாக வந்துடும். சின்ன வயசுலாம் நான் உருளைக்கிழங்குனா அவ்வளோ விரும்பி சாப்பிடுவேன். ஏன்னா நீங்கள் வயசான காலம் வரைக்கும் எவ்வளோ சாப்பிடணுமோ எல்லாத்தையும் சேர்த்து என்ன பண்ணிட்டீங்க, சின்ன வயசுலேயே சாப்பிட்டு அந்த 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 உங்களுக்கு இருக்க அந்த கோட்டாவை முடிச்சிட்டிங்க. அதுக்கப்புறம் நீங்கள் அதை சாப்பிடக்கூடாது. இதுதான் இயற்கை. நான் சொல்கிறது இயற்கையோடைய ரகசியத்தை சொல்லிட்டு இருக்கு, சின்ன விஷயம் இல்லை. இந்த மௌனத்தை மாசத்துல ஒரு 2 நாளோ ஒரு நாளோ இல்லை வாரம் ஒரு நாள் கூட செய்யுங்க. வாரம் ஒரு நாள் எடுத்துங்க. நீங்கள் பிறந்த கிழமை என்னது, ஞாயிற்றுக்கிழமை. சார் வீக் டேஸில் சொன்னால் எப்படி சார் நான் வேலைக்கு போனேன். சரி சண்டே சாட்டர்டே எடுத்துக்கங்க. சார் அன்னைக்கு தான் வீட்டில் இருக்கேன், பரவாயில்ல. வாழ்க்கை மாறணும்னா செய்யுங்க. ஏதாவது ஒன்று செஞ்சு தான் என்கிட்ட சண்டை போட்டுன்னா போகுது. உங்கள் வாழ்க்கை மாறணும்னா நீங்கள் செய்யுங்க. சார் வாரம் முடியாது, சரி மாசத்துல ஒரு நாள் செய்யுங்க. மௌன விரதம் இருக்கு. மௌன விரதம்னா எப்படி, பேசாமல் இருக்கிறது இன்ஸ்டா நோண்டது கிடையாது. ஃபோனே இருக்கக்கூடாது, அமைதியா ரிலாக்ஸ்டா இருக்கணும், நிசப்தமாக இருக்கணும். அப்படியே உங்களுக்குள்ளே நிறைய விஷயம் புரிதல்கள் ஏற்படும். எதை செய்யணும் எதை செய்யக்கூடாது என்ன பண்ணிடும். மௌனமாக இருக்கும்போது மௌனம் சொல்லுகின்ற மொழி இருக்கு, நிறைய கற்றுக் கொடுக்கணும், நிறைய விஷயத்த புரிய வைக்கும். மௌனத்தை விட ஒரு சிறந்த ஆசான் வேறு யாரும் கிடையாது. மௌனமாக இருந்து பாருங்களேன், அதோட டேஸ்டே வேற, அதோட மகிமை மௌனமா இருக்கு. அப்பா மௌனமாக இருந்தனா எல்லாமே புரியும் நம்மளுக்கு. நல்லா தண்ணி கொதிச்சுட்டே இருக்கு, டக்குன்னு ஆஃப் பண்ணிட்டு எப்படி இருக்கும், அந்த மாதிரி இருக்கும். கடல் அலையில் இருக்கும்போது ஒரு ஃபீல் இருக்கும், நடுக்கடலில் இருந்தால் வேற ஃபீல் இருக்கும், அந்த மாதிரி இருக்கும். ஸோ அந்த மௌனத்தை கடைபிடிக்கும் பொழுது இந்த தனுசு லக்னக்காரர்கள் மாபெரும் 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 சபையினில் நீ நடைந்தால் உனக்கு மாலைகள் விழும் மாதிரி உங்களுக்கு கண்டிப்பாக மாலைகள் விழும், வெற்றி மாலைகளாக விடும். கண்டிப்பா மாலைகள் பெருசு கிடையாது, வெற்றி மாலைகளா விழுறது, வெற்றி மாலைகளா விழுவதும் கண்டிப்பா வாழ்க்கையில மிகப்பெரிய மாற்றத்தை அடிச்சு விடாதீங்க. சும்மா தனுசு லக்னம் 2ஆம் இடம் சனி வக்ரம் ஆயிட்டாருன்னா அவங்க பேச்சு தான் உங்களுக்கு ஆபத்து. பார்க்காததை பார்த்தா மாதிரி, நடக்காததை நடத்தா மாதிரி. ஆமாங்க, எங்கள் வீட்டில் 100 எங்கள் அப்பா பெரிய ஆளுங்க, ஊரில் ஒரு 100 ஏக்கர் வச்சுருந்தார். ஊரில் போய் பார்த்தோன்னா வீட்டே இருக்காது, வாடகை வீட்டில் இருப்பாங்க. இதெல்லாம் இங்கே லைவ்ல நான் செக் பண்ணிக்கிறேன். இந்த சமுதாயத்துல ஒரு பேர் எடுக்கணும் அப்படிங்கிறதுக்காக ஏதோ ஒரு பொய்யை சொல்லி அந்த பொய்யே அவங்களை தரத்தை குறைத்து நம்பிக்கை இழக்க வைத்து அவங்களுக்கு கிடைக்க வேண்டிய நல்ல வாய்ப்புகளை நடுவ விட்டுருவாங்க. கண்டிப்பா சார். இப்ப இவங்க தனுசு லக்னத்துல பிறந்தவர்களுக்கு சனி வக்ரம் ஆயிட்டா என்ன பண்ணுவாருன்னு நிறைய ஜீவ சமாதிகளுக்கு போயாச்சு கொஞ்சம் டைம் ஸ்பெண்ட் பண்ணி. அந்த சனி நிவர்த்தி ஆகணும்னா என்ன பண்ணலாம்? மௌனம் 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 ஒன்றே வழி, மௌனம் மட்டுமே தான் வழி, வேற வழியே கிடையாது. கண்டிப்பா வாயால அடிச்சு விட்டதெல்லாம் அதே வாயை கண்ட்ரோல் பண்ணி தான் நிவர்த்தி செய்யும். இப்போ நான் இந்த சனி வக்ரத்தை பத்தி பேசியிருக்கேன். ஆமா, முதல்ல சனி என்பது ஒரு ஸ்லோவான கிரகம். அது வக்ரம் ஆயிடுச்சுன்னா ரொம்ப வேகமா வேலை செய்யும். அது வேகமாக வேலை செய்யணும்னா எப்படி வேலை செய்யணும், உங்கள் லக்னத்துக்கு சனி எந்த பாவமாக வருகிறதோ அந்த பாவத்தில் அது வேகமாக செயல்படும். அதே மாதிரி அந்த பாவத்தில் அது உண்மையாக இருக்க தவறும். சனி என்றால் நீதி, நேர்மை, நியாயம், தர்மம், இந்த மாதிரி. வக்ரம் என்றால் இதுக்கு அப்படியே ஆப்போசிட். அது நீதி இருக்காது, நேர்மை இருக்காது, எதுவுமே இருக்காது. ஆனா சனி வக்ரமானவங்க தான் நீதி நேர்மையை பற்றி அதிகமாக பேசுவாங்க. யாருக்கு எது இருக்காதோ அதை தான் அவங்க அதிகமாக வெளிப்படுத்துவாங்க. கண்டிப்பா. இப்போ
மேக்கப் போடுறாங்க இல்லையா, ஆமா. மேக்கப் போடாதவங்க தான் உண்மையான அழகானவர்கள். மேக்கப் ஏன் அதிகமாக ஒருத்தவங்க போடுறாங்கன்னா அவங்களுக்குள்ள இருக்கக்கூடிய தாழ்வு மனப்பான்மை அதை வெளிப்படுத்துறாங்க. ஒரு கோழை ரொம்ப யார்கிட்ட போனாலும் சண்டைக்கு போவான். ஏன்னா அவன் கோழை என்ற எண்ணம் அவனுக்குள்ள அதிகமாக பதிஞ்சதுனால நான் கோழை இல்லைன்னு அவன் சொல்கிறான், காட்டுறான், தெரியப்ப நானும் வீரன் தான்றான். ஆனால் உண்மையிலே ஒரு வீரன் சண்டைக்கு போனால் சமாதானம் தான் படுத்துவான். முடியாத பட்சத்தில் தான் அவனுடைய தைரியத்தை காட்டுவான். அந்த மாதிரி அந்த வக்ரம் ஆயிட்டுனா ஓவராக நீதி நேர்மை சட்டம் ரூல்லாம் பேசுவாங்க. ஆனால் அவங்க நேர்மையாக உண்மையாக இருக்காங்களான்னு இருக்க மாட்டாங்க. உண்மையாக மாறணும், பொறுமையாக மாற வேண்டும். சனி வக்ரம் ஆயிட்டா ரொம்ப 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 ஸ்லோவாக எடுக்கிற முடிவு எல்லாமே சக்ஸஸ் ஆகும். கண்டிப்பா கண்டிப்பா சார். இதை தாண்டி வேற என்னெல்லாம் பண்ணலாம் சார்? 12 லக்னக்காரர்களுமே உங்கள் ஜாதகத்தில் சனி வக்ரம் ஆயிடுச்சுன்னா தூக்கி எறிஞ்சு பேசாதீங்க. டக்குன்னு வெட்டி ஒன்று துண்டு ஒன்றுன்னு பேசாதீங்க. நீங்கள் ரொம்ப நாலேஜபிள் பர்சன் நீங்கள் நினச்சிக்காதீங்க. உலகத்தில் உங்களுக்கு மட்டும் இறைவன் 4-5 இடத்துல மூளையை ஃபிட் பண்ணிட்டாருன்னு நீங்கள் யோசிக்காதீங்க. டெக்னிக்கல் வைஸ் நீங்கள் ரொம்ப டேலண்டான பர்சன் நினைக்காதீங்க. ரொம்ப சுறுசுறுப்பாக ஆக்டிவாக நம்ம இருக்கிறோம், நம்ம தான் வந்து கிங்குலாம் நினைக்காதீங்க. இறைவன் அப்படிலாம் நினைக்க வச்சு பின்னாடி உங்களுக்கும் ஒரு பிரச்சனை கொடுப்பாரு. கொஞ்சம் நிதானமாக பயணிங்க, சேஃபாக இருப்பீங்க. கண்டிப்பா சார். சனி வக்கிறத பத்தி ரொம்ப தெளிவா இந்த 12 லக்னக்காரர்களுக்கும் என்ன நடக்கும், என்னவெல்லாம் பண்ணலன்னு ரொம்ப தெளிவா சொல்லியிருக்கீங்க. ரொம்ப ரொம்ப நன்றி சார்.